Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு our சேனல் நிலவின் பயணங்கள். நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ செட்டிநாட் முட்டை கிரேவி. இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு சூப்பரா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் முட்டைகளை வேக வச்சு சின்ன சின்ன கீரல் போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, நாம் வேக வச்சு கீரல் போட்ட முட்டைகளையும் சேர்த்து அடுப்பு லோ ஃப்ளேமில் மசாலா கருகிடாமல் சுமார் 5-8 நிமிஷம் முட்டைகளை வதக்கி வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த கிரேவிக்கு ஒரு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, இதை மூணையும் 1/1 சேர்த்து லோ ஃப்ளேமில் எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அதே கடாயில் 3 ஸ்பூன் முழு தனியா விதைகளை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே 2 கொத்து பச்சை கருவேப்பிலை, இதை மூணையும் சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். 1 ஸ்பூன் புழுங்கல் அரிசி, அதாவது சாப்பாட்டு அரிசியும் சேர்த்து நல்லா பொரிய வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட முந்திரி கசகசாவும் சேர்த்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணின எல்லா பொருட்களையுமே ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலா ரெடி. இப்போது நம்ம தாளிச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது ஹோல் ஸ்பைசஸ்னு சொல்லக்கூடிய பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை, சோம்பு, கல்பாசி, கிராம்பு, இதை 6ஐயும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கோங்க. பிறகு பொடியாக நறுக்கின 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி பழங்களை சேர்த்துக்கலாம். நாட்டு தக்காளி பழங்களை சேர்த்துனா இந்த கிரேவிக்கு கூடுதல் ருசி தரும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு நாம் அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துன பிறகு எண்ணெயிலே சுமார் 2 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு நாம் வதக்கி வச்சுருக்கிற முட்டைகளை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துன பிறகு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்பப்போ நல்லா கலந்து விடுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். மசாலா நல்லா குக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நாம் கொத்தமல்லி தூவி இறக்குனா செட்டிநாட் முட்டை கிரேவி ரெடி. பார்க்கவே எப்படி இருக்குங்க, எச்சில் ஊறுதில்ல. முன்னமே சொன்ன மாதிரி இட்லி, தோசை, சாதம், சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க. கடைசியாக நாம் அந்த கடாயில் ஒட்டி இருக்கிற மசாலாவோட சாதத்தை பிரட்டி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குங்க. மறக்காமல் இந்த கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிலவின் பயணங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிலவின் பயணங்கள் தொடரும்.